உடனே விழி தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி பேசி. வணக்கம் ப்ரோ. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. ஸ்டாலினுடைய இந்த ஒரு ட்வீட் வந்து எல்லார் மத்தியிலும் யார் அந்த காளிமுத்து அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டுட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹி இஸ் ஃப்ரம் லைக் ஐடி விங் போல, டிஎம்கேயோட ஐடி விங்ல ஒருத்தவர் போல. அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. எல்லாரும் வந்துட்டு இவருக்கு ட்வீட் போடுற அளவுக்கு என்னையா அப்படின்ற மாதிரி. படிக்க முடியுமா நம்ம? என்கிட்ட இருக்கு, ஒரு நிமிஷம் படிச்சு காட்டுங்களேன். கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாவிட்டாலும் தனது கருப்பு சிவப்பு உணர்வால் இணையத்தில் கழகத்தின் முகங்களில் ஒருவராக அறியப்பட்டவரும் கழகமே தனது அடையாளம் என செயல்பட்டவருமான அன்பு தம்பி அவருடைய ஐடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது இணையத்தில் கழகத்தின் முகங்களில் ஒருவராக அறியப்பட்டவர். அவரோட ஐடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவர்கள் மறைந்த செய்தி என்னை மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கியுள்ளது. துடிப்புமிக்க இளம் உடன்பிறப்பான திரு காளிமுத்து அவர்களை இழந்து தவிர்க்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நம் கழக குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள். இதுதான் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இரங்கல் செய்தி. ஆமா, முதல்ல என்ன பேசிட்டு இருக்கிறோன்னே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஒன்றும் இல்லை, காளிமுத்து அப்படிங்கிற ஒரு இளைஞர் திமுக ஐடி விங்கில் ஃபேக் ஐடியாக செயல்பட்டவர். இது வரைக்கும் அவருடைய முகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. காளி அப்படின்ற பேரில் அவருடைய ஐடி இருக்கும். வேறு ஏதோ ஒரு படம் வச்சுருப்பாங்க ப்ரொஃபைல் பிக்சரில், உங்களுக்கு தெரியும் ஃபேக் ஐடின்னா. பார்த்தீங்கன்னா அவங்க திமுக ஐடி விங்குன்னெலாம் அவங்கள கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த நபர் யார் செயல்பட்ட வரைக்கும் அப்படின்னா, முதல்ல அவருடைய மறைவுக்கு நம்முடைய இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். யாராக இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு அது இழப்பு தான். அது நம்முடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு அப்பாற்பட்டு அவர் இறக்குறாரு. எப்படி இறக்குறாருன்னா, மாரடைப்பால் இறக்குறாரு. ஒரு 35-36 வயசு இளைஞர் தான். சரி, அது வரைக்கும் ஃபேக் ஐடியாக பார்க்கப்பட்ட திமுக காரர் அப்படின்ட்டுலாம் சொன்னாலும் அவங்க நாங்களும் திமுக கிடையாது, சும்மா சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கிளைம் பண்ணிப்பாங்க. பொதுவாக பயங்கரமான ஒரு அபியூசர்மா. பெண்களே ஆகட்டும், ஆமாம். இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கழகத்தின் முகங்களாக அறியப்பட்டவர். அவர் போனது வந்து நம்முடைய கழகத்துக்கு பெரிய இழப்பு அப்படின்லாம் பேசியிருக்காரு இல்லையா, அறிக்கை விட்டுருக்காரு இல்லையா. அந்த காளிமுத்து அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் ஒரு ஃபேக் ஐடியாக வாழ்ந்தது முழுக்க முழுக்க பெண்களை. அவருடைய கடைசி போஸ்ட், அதாவது அவர் இறப்பதாக செய்தி வந்துச்சு இல்லையா, அதுக்கு ஒரு 20 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த போஸ்ட் கூட கடைசி ரீட்வீட் என்ன தெரியுமா? யாரோ ஒரு பெண்ணை சக உடன்பிறப்பு வந்து அபியூஸ் பண்ணியிருப்பாரு, அதை ஒரு ரீட்வீட் பண்ணியிருப்பாரு. அதுதான் அவருடைய கடைசி ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக இறந்துடுறாரு. அப்போ முழுக்க முழுக்க ஒரு அபியூசராக பெண்களை வந்து ரொம்ப மோசமாக அபியூஸ் பண்ணக்கூடிய, அதை தாண்டி குறிப்பாக ஈழத்தில் நடந்த விடுதலை போராட்டம், விடுதலை புலிகள், அது மட்டும் இல்லாமல் அந்த இனப்படுகொலையினால் கொல்லப்பட்ட அப்பாவி மக்கள் லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. இப்போ பாருங்கள், திமுகவை விமர்சிக்கிறது அப்படின்னாலே எல்லாருமே தான் விமர்சிப்போம். பாரபட்சம் இல்லாமல் தமிழர்களாக பிறந்த எல்லாருமே விமர்சிப்போம். அது உலக தமிழர்கள், வெளிநாடுகள் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே விமர்சிப்பாங்க. அப்படி எதனா ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சா கூட இந்த மாதிரியான இந்த காளி அப்படிங்கிற நபரே கூட என்ன பண்ணுவார் அப்படின்னா, எடுத்த எடுப்பில் அவங்களுடைய அந்த 2009 நடந்த அந்த இனப்படுகொலையை சொல்லி கேலி பண்ணுவார், சிரிப்பார். சிங்களம் ஒன்று இப்படிலாம் கொண்டான்னு தெரியுமா? இவர்னா இந்த நபர் மட்டும் இல்லை, இவங்களுடைய ஒரு பெரிய கும்பலே இருக்குது. இப்படிலாம் நீங்கள் வந்து கொல்லப்பட்டீங்க, உங்கள் தலைவர் இப்படிலாம் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி மார்பிங் பண்ணி பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவாங்க. தேசிய தலைவருடைய இறந்த உடல்னு சொல்லி ஒரு உடலை காட்டினாங்க இல்லையா சிங்கள ராணுவம், அந்த உடலெல்லாம் காட்டி பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவாங்க. புலிகள் அமைப்பை ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரிமா இங்கே ஆரம்பித்து இங்கே முடிப்பாங்கன்ட்டு எல்லா வகையான அபியூஸும் பண்ண ஒரு நபர் இறந்த வரைக்கும் திமுக ஐடி அப்படின்னு சொல்லி திமுகவுடைய நேரடி உடன்பிறப்புன்னு சொல்லி யாருமே கிளைம் பண்ணல. இறந்த பிறகு முதலமைச்சர் வந்து ட்வீட் போட்டு கிளைம் பண்றாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டார், எனக்கு தெரிஞ்சு போட்டதாக எனக்கு ஞாபகம் சரியா தெரியல. அப்போ இவங்க யாரை வளர்த்து விடுறாங்க அப்படின்னு நீங்க பாருங்களேன். அல்லது இவங்க வளர்த்து விடக்கூடிய ஆட்கள் எல்லாருமே யாரோ XYZ அப்படிலாம் இல்லை, நல்லாவே திமுக உடன்பிறப்பாக செயல்படக்கூடிய நபர்களை தான் திமுக வளர்த்து விடுது. அவங்கள அக்னாலஜும் பண்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சமுதாயத்துல அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. எதுக்குமே வந்துட்டு 1 வீக்கோ இல்லை 1 வாரமோ 10 நாளோ டைம் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு ட்வீட் வருதுன்னும் போது அந்த பர்சன் சரியான ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, இதுக்கு ஒரு ட்வீட் வரும்போது மக்கள் மத்தியில் அது எப்படி இருக்கு? கவினுடைய ஆணவ படுகொலைக்கு அஜித்குமார் மக்கள் சார்ந்து தமிழ்நாடே கொந்தளிச்சு போராடிட்டு இருக்கிற பல விஷயங்கள் கூட ஐயா ட்வீட் போடுறது கிடையாது, கடந்து போயிடுவார். ஆனா ஒரு ஃபேக் ஐடி, ஒரு அபியூசர் இறந்து போயிட்டார். அந்த இறப்பை நம்ம வந்து எந்த வகையிலையும் வந்து கொண்டாடுறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணி வேதனையை தெரிவிக்கிறாரு. எங்களுடைய கழகத்துக்கு நடந்த இழப்பு அப்படின்னு சொல்றாரு. திமுக அவரை ஓன் பண்ணுது அப்படின்னா அப்போ இப்போ மீதி இருக்கக்கூடிய அபியூசர்கள் எல்லாரையும் யார் கைட் பண்றா அப்படின்றதுக்கான பதில் இப்போ கிடைச்சிருச்சா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் திமுக கட்சிக்காரர் இல்லை, திமுக அனுதாபி அப்படின்னு சொல்லுவீங்க. இனிமே அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஒர்ஸ்ட் அபியூசர் எல்லாமே
இந்த ஐடி விங்கில் இருக்கவங்க எல்லாருமே நேரடியாக உங்களால் வளர்க்கப்படுபவர்கள் அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இது மூலமாக நமக்கு கிடைச்சிருச்சுமா. அதை தாண்டி இது என்னம்மா வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. முகமே இல்லாமல் ஒரு ஃபேக் ஐடியாக ஒரு ஐடியை உருவாக்கிக்கிட்டு அந்த அடையாளத்தில் வந்து கண்டவங்களையும் கண்டபடி பேசி ஆபாசமாக பேசி மற்றவங்களுடைய டெத்தை பார்த்து கொண்டாடி சிரித்து ட்ரோல் பண்ணி திடீர்னு ஒரு நாள் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சி போயிடும். பிறந்ததுலேருந்து வாழ்ந்து முடிகிற வரைக்கும் இது ஒரு ஒரு மறைமுகமாக ஒரு ஃபேக் ஐடியாவே வாழ்ந்து ஃபேக் ஐடியாவே இறந்து போகிறது அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு பெத்தட்டிக்கான ஒரு விஷயம் இல்லையாம்மா. எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. என்னன்னா இதில் ஒரு விஷயம், அந்த நபர் வந்து என்ன பல தடவை கமெண்ட்டில் வந்து ஆபாசமெல்லாம் பேசியிருக்காரு, அப்யூஸ்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நான் கண்டுக்க மாட்டேன். எத்தனையோ பேர் பண்ணுறாங்க, அதனால நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் அந்த டெத் அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்படும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. உண்மையிலேயே ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதா, அந்த ஃபீல் எனக்கு சொல்ல தெரில. இவ்வளோதான் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னவா வாழ்ந்து என்னவா செத்து போகிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது எல்லாருக்குமே அவ்வளோதான். அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே அது பொருந்துமா, அது எந்த கட்சியாக இருந்தால் என்ன. இதுதான் எனக்கு. இதை தொடர்ந்து ஆல்ரெடி துப்புரவு பணியாளர்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ற விதமா, ஆப்வியஸா அந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், கன்வின்ஸ் பண்ற விதமா ஒரு 6 புது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் அதை படிச்சு காட்டுறேன். என்னன்னா, தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி ஊக்கத்தொகை, 3வது தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கும் சுய தொழில் உதவி, 4வது தூய்மை பணியாளர்களின் நல வாழ்வுக்காக ரூபாய் 10 லட்சம் காப்பீடு, தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடுகள் குடியிருப்புகள், பணியின் போது இறக்க நேரிட்டால் ரூபாய் 10 லட்சம் நிவாரண நிதி, தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிவதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான தனி திட்டம் முதலிய புதிய நலத்திட்டங்களை செயல்படுத்தும். சிறப்புமா. இந்த திட்டங்கள்லாம் அருமையா இருக்குது கேட்கறதுக்கு. எப்போ நடைமுறைப்படுத்துவாங்க, எப்போ இருந்து நடைமுறைப்படுத்துவாங்க, இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது, ஏன் 4.25 வருஷமாக இதை பண்ணலை, இது எந்தெந்த தூய்மை பணியாளர்களுக்கு போய் சேரும், அங்கே நின்று போராடிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு இதெல்லாம் போய் சேருமா, இத்தனை கேள்வி இருக்குது. இப்பதானே போராட்டம் பண்ணியிருக்கோம், அதனால தான் இப்போ இந்த 6 திட்டம். முதல்ல அவங்க கிளைம் பண்ற அல்லது இவர் சொல்லியிருக்கிற இந்த தூய்மை பணியாளர்கள் பட்டியலில் அங்கே நின்று போராடினவங்களை அவர் சேர்த்துக்கிட்டாரா? இல்லை. எந்த ஊர்காரங்களை சொல்றாரு அல்லது யாருக்கு கீழே வேலை செய்யறவங்களை சொல்றாரு? ரேண்டமா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் உண்மை என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நேற்று களத்தில் பார்த்தவங்க சொல்கிறாங்க. இந்த சாபம் விட்டுட்டு இந்த குடும்பம் நல்லா இருக்காது, ஏன் என் கூட சோறு தானே சாப்பிட்டீங்க, வேற என்னதான் சாப்பிட்டீங்கலாம் கேள்வி கேட்டவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா மீடியாவில். அவங்க எல்லாத்தையும் அடையாளம் பார்த்து வச்சுக்கிட்டு அந்த போராட்டத்தை கலைக்கிறான்ற பேரில் ஊமுகத்தை குத்தி விட்டாங்களாம். வண்டியில் ஏற்றுறான் பிடிக்கிறான் அப்படின்ற பேரில் யாரெல்லாம் பேசினாங்கன்றதை பார்த்து வச்சுக்கிட்டு அவங்களுக்குலாம் அடியே விழுந்துருக்குது. கரெக்டாக பேசினவங்களை பார்த்து அடிச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்துச்சு. சரி, ஒரு நலத்திட்ட உதவிகள்லாம் அறிவிச்சிருக்காரு, இது எங்கே போய் சேரப்போகுது, இல்லை எப்போ இருந்து வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் படித்து காட்டுறேன். இது நீங்கள் பாருங்கள். இப்போ நான் படித்து காட்டுறேன். துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்களாக அழைக்க வைத்தது போல இனிமேல் மேதகு தூய்மை பணியாளர்கள் என்று அழைக்க அரசு முடிவு செய்துள்ளது. ஏன்னா பேர் மட்டும் நல்லா வைப்பாங்க இல்லையா, அதனால இதுக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர்கள் இருந்துச்சு, தூய்மை பணியாளர்கள் பேர் வச்சோம். இப்போ நாங்கள் இனிமேல் அவங்கள மேதகு தூய்மை பணியாளர்கள் சொல்லி அழைக்க போகிறோம். அடுத்து இது போக முதல்வரோ முக்கிய அமைச்சர்களோ காரில் போகும்போது தினமும் ஒரு தூய்மை பணியாளரை சந்தித்து அவர்களுடன் தேநீர் அருந்தும் வாங்க டீ அருந்தலாம் என்று ஒரு திட்டம், அதுவும் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாரம் ஒரு நாள் மாநகராட்சி அதிகாரிகள் தூய்மை பணியாளர் போல உடை அணியும் உங்களுடன் நான் திட்டம். அதிகாரிங்க மேல அதிகாரிங்க என்ன பண்ணுவாங்களா, வாரத்தில் ஒரு நாள், இதெல்லாம் வந்து இமேஜினரி, விட்டா இப்படிலாம் கூட பண்ணுவாங்கயா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வாரத்தில் ஒரு நாள் உயர் அதிகாரிகளோ அல்லது மேயர் பிரியா போன்றவர்களோ அவங்களோட யூனிஃபார்ம் வாங்கி ஒரு நாள் போட்டுப்பாங்களாம், உங்களுடன் நான் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சிடலாம் அப்படின்ட்டு. அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்க. தகுதியான மேதகு தூய்மை பணியாளர் ஒருவருக்கு தவணை முறையில் காசா கிராண்டே, சிபிராஸ், அப்புறம் டாய்ஸாவில் பிளாட் வழங்கும் எங்களுக்கும் காலம் வரும் திட்டம். தகுதியான மகளிர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, அது கரெக்டாக அவங்க திமுகவில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒரு கவுன்சிலருக்கு வேண்டப்பட்ட யாராச்சும் ஒருத்தங்க. இமேஜினரி தான், நம்ம என்ன வேணா சொல்லலாம். அடுத்து பாருங்க. மேதகு தூய்மை பணியாளர்களில் 10 பேரை தேர்வு செய்து ஆண்டுதோறும் உலக சுற்றுப்பயணம் மேயர் தலைமையில் அனுப்பப்படும் உலகம் உங்களை நோக்கி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமா. அதே மாதிரி இந்த மாதிரி இன்னும் நிறைய போட்டே வந்திருக்காருமா. போட்டு விட்டா இப்படிலாம் கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா கூட உட்காந்து சாப்பிட்றது, கூட உட்காந்து டீ சாப்பிட்றது, அதே மாதிரி வந்து சரி சமமாக பேசுறது, இதெல்லாம் தானே வந்து அவங்களுடைய சாதனை பெருமைன்னு சொல்லியிருக்காங்க.
அதனால அதோடைய வரிசையில வாரத்துல ஒரு நாள் நாங்க உங்களோட சேர்ந்து டீ சாப்பிடுவோம், வாரத்துல ஒரு நாள் உங்களோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிடுவோம், வாரத்துல ஒரு நாள் நீங்க போட்டுக்கிற மாதிரியான யூனிஃபார்மை நாங்க போட்டுக்கிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுப்போம்ன்ற மாதிரி புது திட்டங்கள்லாம் கூட நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது என்னன்னா இந்த லட்சணத்துல தான் இவங்க வந்து உண்மையான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. மேல மேம்போக்காக மேக்கப் அப்படின்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா அழுதவங்க அழுதுட்டு தான் இருக்கிறவங்க, கதறினவங்க கதறிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வச்ச கோரிக்கைகள் நிறைவேறாம அப்படியே தான் நின்றுட்டு இருக்குதுங்கிறது இன்னொரு பக்கம் ரியாலிட்டியா இருக்குது அப்படிங்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நலம் சமத்துவம் அப்படின்னா கூட உட்காந்து காஃபி சாப்பிட்றது, கூட இது பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவளை பொறுத்த வரைக்கும் சமத்துவம். இதை தொடர்ந்து அவங்க கூட கூட்டணி கட்சியில இருக்க ஒரு கட்சி, ஒரு நல்ல பெரிய கட்சி, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு வேற அவருக்கு பர்த்டே வேற, நாளைக்கு பிறந்த நாள் வேற, ஆகஸ்ட் 17. ஆகஸ்ட்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதை வந்து அவங்க தமிழ் படுத்தி ஆகஸ்ட் 17 அப்படின்வாங்க. அவரை ட்ரோல் பண்றேன் அப்படின்ற பேர்ல சில பேர்ல ஆபத்து 17 அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு நாளைக்கு ஹாப்பி பர்த்டே. எங்களுடைய சார்பா ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தோழர். நம்மளுக்குள்ள அதெல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க. நல்லா பண்ணிட்டீங்க. ஓகே, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களையும் திமுகவும் பிரிக்கிறதுக்காக வந்து கூட்டணி கட்சியை பிரிக்கிறதுக்காக நீங்க நிறைய வேலை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி. சரி, யாரு? அதுதான் இருங்கம்மா, திமுக கூட்டணிய விசிகாவையும் திமுகவையும் பிரிக்க பாக்குறாங்க, சதி செய்கிறார்கள். இதுதான் தோழர் வைக்கிற கிளைம். யாருமா அது சொல்லுங்க. அதுதான் தேடிட்டு இருக்கோம். யாரு? இப்ப இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம்லாம் நடந்து அது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாகி அவங்கள அடிச்சு அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி மக்கள் பிரச்சனையா மாறி எல்லாரும் குரல் கொடுத்து இவ்வளவும் நடந்திருக்குதுமா. இதனால தோழர் திருமாவளவர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் உருவாயிருக்குது. என்னது? இதுக்கு மேலேயும் இந்த கூட்டணியில் நம்ம இருந்துதான் ஆகணுமா? இதுல இருந்து நம்ம என்னத்தை கிழிக்க போறோம்? இந்த 4 வருஷத்துல என்னத்தை கிழிச்சிட்டோம்? நம்மளை நம்பி வாக்கு செலுத்தின அல்லது நம்முடைய மக்களுக்கு, குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு நம்ம என்ன நீதியை பெற்று தந்துட்டோம், அல்லது என்ன அவங்களுக்கான கூடுதலாக அவங்களுக்கான சலுகைகளை என்னத்தை நம்ம பெற்றுக் கொடுத்துட்டோம்? ஒண்ணுத்துக்குமே இல்லாம இருக்கிறது எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கணும்னு சொல்லி கடுமையான அழுத்தம் வருது. எங்க இருந்து வருது? அந்த மக்கள் கிட்ட இருந்து வருது, இவரோட கட்சிக்காரங்க கிட்ட இருந்து வருது. இப்ப கேமரா முன்னாடி உட்காந்து எங்களுடைய கூட்டணியை பிரிக்க சதி நடக்கிறது அப்படின்னா யார் அந்த சதி பண்றாங்க? ஒண்ணு உங்க கட்சிக்காரங்க தான் அந்த சதியை பண்றாங்கன்னு சொல்லுங்க, இல்லையா உங்களை நம்பி ஓட்டு போட்ட அந்த மக்கள் தான் அந்த சதியை பண்றாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு எதுக்கு அந்த மானங்கட்ட கூட்டணி, ஏற்கனவே சங்கத்தமிழன் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், மானங்கட்ட கூட்டணியில தாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்ப எதுக்கு அந்த மானங்கட்ட கூட்டணி? கட்சிக்காரங்க கேட்கறாங்க, சொந்த சமூகத்தை சார்ந்தவங்க கேட்கறாங்க. அதையும் தாண்டி சதி பண்ணது யாருன்னா திமுக தான். ஏன்னா உங்க கௌரவத்துக்கு, ஏன்னா இப்ப மக்கள் அங்க போராடுறதுக்கு கூட்டியிருக்காங்க அப்படின்னா நம்ம அண்ணன் ஒருத்தர் திமுக கூட்டணியில் இருக்காரு, பெரிய கட்சி வச்சிருக்காரு, 2 MP 4 MLA வச்சிருக்காரு. நம்ம இங்க உட்காந்தோம்னா நமக்காக போய் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுத்துருப்பாருன்னு நம்பி கூட உட்காந்துருக்கலாம்ல. அப்படி அவங்க உட்காந்து அவங்களுடைய கோரிக்கை எதுவும் நிறைவேற்றப்படாம அவங்கள நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு ஏத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுது. அப்ப திமுக தான் உங்களை அந்த மக்கள் முன்னாடி அசிங்கப்படுத்துது. எதை? கூட்டணி கட்சியை, விசிகாவை கையால் ஆகலை அப்படின்ற பேர்ல உங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு. அதனாலதான் உங்களுக்கு அந்த அழுத்தமே வருது, கூட்டணி விட்டு வெளியே வாங்கன்ட்டு. இப்ப சொல்லுங்க யார் அதுக்கு காரணம்? திமுக. அப்போ குத்துமதிப்பா எங்கள் கூட்டணியை பிரிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வந்து புலம்பிட்டு இருக்கிறாரு தவிர யார் தாயே அதுன்னு பார்த்தா ஒண்ணு திமுகவா இருக்கும், இல்லையா இவருடைய சொந்த கட்சிக்காரங்களா இருக்கும், இல்லையா இவரை நம்பி வாக்கு போட்ட மக்களா இருக்கும். அவங்க விரும்புறாங்க அப்படின்னா அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனால அவங்க விரும்புறாங்க. இதை பொதுவெளியில புலம்பி என்ன பிரயோஜனம்? ஆனா ஒண்ணுமா, இந்த வாட்டி திமுக கூட்டணியில் விசிக தொடர்ந்தால் 2021 அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்த மாதிரி, அதாவது பட்டியல் சமூகத்துடைய வாக்குகளை திமுக கூட்டணிக்கு அப்படியே எடுத்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வாட்டி பண்ணி கொடுக்கவே முடியாது. சுத்தமா வேல்யூ இல்லாத ஒரு அலைன்ஸ் பார்ட்னராகத்தான் தோழர் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் தொடர்வதாக இருக்கும். ஒர்த்தே இல்லாத, இப்பவும் இல்லை இது வரைக்கும் 2024 கூட பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எல்லாமே நடந்தாலும் இந்த மோடி ஃபேக்டர், பிஜேபி ஃபேக்டர் அப்படின்ற அடிப்படையில் அந்த வாக்குகள் அங்கே போயிடுச்சு. ஆனால் முதல் முறையாக திமுக கூட்டணியிலே இருந்தாலும் ஒரு பயனற்ற கட்சியாக, திமுகவுக்கு எந்த வகையில் விசிக பயனில்லை, விசிகாவுக்கு எந்த வகையிலும் திமுக பயனில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில போய் தான் அந்த கூட்டணியில் அவர் தொடர மாதிரி இருக்கும். அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களாலேயே நம்பிக்கை இழந்து ஒரு மாதிரியா பார்க்கப்படுற ஒரு நபராகத்தான் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய காலத்திலேயே அந்த நிலைக்கு அவர் தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த போராட்ட காலத்துக்கு சம்பவ இடத்துக்கு போனவங்க எல்லாம் சொல்றாங்க, அண்ணன் சீமான் வராரு அப்படின்னு கேள்விப்படும் போது அப்படி பயங்கரமா
ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதான் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம், எக்ஸைட் ஆகுறாங்களாம். அண்ணன் வராருன்னா எப்படி எதையாச்சும் பேசி நமக்காக நிற்பாரு, குரல் கொடுப்பாரு, சண்டையாச்சும் போடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் போராடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு 2 நாள் போராடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி கிடைக்குது அவர் பேரை கேட்கும்போது. ஆனால் இவர் பேரை சொன்னாலே அவங்க வந்து ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிறாங்களா, அட எதுக்கு எந்த ஆனா பயனும் வந்துட்டு இல்லை. திருமாவளவன் அவர்கள் பட்டியலினத்துக்காக போராடக்கூடிய ஒருத்தர் இல்ல. அதுதான்மா அந்த இமேஜ் இருந்துட்டே இருந்துச்சு, ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வராத வரைக்கும் அந்த இமேஜ் நல்லா இருந்துச்சு. என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துச்சோ அப்ப இருந்து திருமாவளவனுடைய இமேஜ் ஆகட்டும், அவருடைய மரியாதை ஆகட்டும் மொத்தமும் சுக்குநூறா உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் திமுக. ஒண்ணுமே பண்ண முடியாம முழிக்கிறார். இதுக்கு மேலே அவர் துணிந்து முடிவு எடுக்கல அப்படின்னா சொந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தலைவராக மாறக்கூடிய ஒரு நிலையை வந்து அவர் நம்ம கண்ணு முன்னாடியே அவர் அடைவார்மா. இந்த நிலையில நாளைக்கு பிறந்தநாள், போன பிறந்தநாள் அலப்பறையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல. உட்காந்துப்பாரு, பூவெல்லாம் கொண்டு வந்து பக்கெட்டில் தலை மேலே கொட்டுவாங்க, கொட்டி சுற்றி சுற்றி ஓடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்களாம்மா, ஞாபகம் இருக்குதா? சுற்றி சுற்றி ஓடுவாங்க. அதுக்கப்புறம் அவரை புகழ்ந்து இந்த கவிதையை வாசிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. நினச்சி பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி தான் தலைநகரில் ஒரு மோசமான ஒரு கோரமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்குது. அது எவ்வளோ பெருசாக பேசப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் 2 நாள் கழிச்சு இப்படி மறுபடியும் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அவர் ஈடுபட்டாருன்னா எப்படி பார்ப்பாங்க இந்த ஜனங்க? பண்ண மாட்டாரு அப்படிலாம். பண்ண மாட்டார் நீங்க அப்படி ஒரு நினைக்கிறீங்க? பிறந்தநாள் அவர் கொண்டாட மாட்டாரு. போய் பாருங்க, இப்போ வீட்டுக்கு ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பாருங்க, ரோடு எங்கிலும் பேனர்கள் வச்சு ஆல்ரெடி அவங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க பயங்கரமான ஒரு கொண்டாட்டத்துக்கு. நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்குலாம் எப்படிப்பட்ட கொண்டாட்டம் நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் கொண்டாடாமல் இருக்க மாட்டார். அழகாக விதவிதமாக கெட்டப் போட்டுக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு கொண்டாட்டம்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது அதை அவரை நம்பி வாக்களித்த மக்களோ அல்லது அவர்தான் தங்களுக்கான நம்பிக்கை என்று இத்தனை நாட்களாக நினைத்து கொண்டிருந்த மக்களோ அங்கே வழியில் துடித்து உட்கார்ந்து கொண்டு அவர் அங்கே கொண்டாடுறதை வேடிக்கை பார்க்குற அந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி இருக்க போது, அவங்க அவங்க அவரை எப்படி பார்க்க போகிறாங்க அப்படின்லாம் தெரியல. இந்த சுச்சுவேஷனை கருதியாச்சும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொண்டாட்டங்களை தவிர்த்துட்டு குறைஞ்சபட்சம் இப்படி எங்கள் மக்கள் வந்து அசிங்கப்படுத்தப்பட்டு இப்படி வந்து துரத்தி அடிக்கப்பட்டு இருக்கிற நிலையில இந்த வருஷம் எனக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் தேவையில்லை, நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாலாச்சும் அவருடைய மரியாதை காப்பாற்றப்படும். பட் அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு அப்பாற்பட்டு இந்த கூட்டணியில் தொடர்வது மூலமாக மிகப்பெரிய ஒரு டேமேஜை தனக்கும் அதாவது தன்னுடைய கட்சிக்கும் திமுகவுக்கும் அவர் ஏற்படுத்தி தரப்போகிறார் அப்படிங்கிறது உண்மை. சென்னை நம்ம பல பேர்கிட்ட பார்க்குறவங்ககிட்டலாம் நம்ம விசாரிக்கிற ஒரே விஷயம் சென்னை நிலவரம் எப்படி அப்படின்ட்டு. ஏன்னா சென்னை தான் திமுகவுடைய கோட்டை. திமுகவின் வெற்றி சென்னையிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் திமுக ஆட்சியை இழக்குதுன்னா திமுகவுடைய தோல்வி சென்னையிலிருந்து ஆரம்பிக்கும். இதுதான் வரலாறு. இந்த முறை 2026 திமுகவுடைய தோல்வி சென்னையிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10 out of 10 ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சென்னைனா அப்படி தான் ஜெயிப்பாங்க திமுக. ஆனால் இந்த முறை அப்படி இருக்க போகிறதில்ல. ஒற்றை இலக்கத்தில் தான் அவங்களுடைய வெற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஒடுக்கப்பட்ட இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த வாட்டி திமுகவை தேர்ந்தெடுக்க போவதில்லை. திரும்பவே வந்து எனக்காக ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் கூட அவங்க போட போகிறது இல்லை. அவங்களுடைய மனசில் வந்து அண்ணன் சீமான் அவர்களோ அல்லது வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோ இவர்கள் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த ஓட்டு உடஞ்சிச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக திமுக தோல்வியை தழுவிடும். வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்சிகளுக்கு தான் வரும் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிறைய இஷ்யூஸ் முன்னாடியாச்சும் மக்கள் ஒரு டைலமால இருந்திருப்பாங்க, இதுவா அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ திமுகவுடைய நடந்துட்டு இருக்க செயல்பாடுலாம் பார்த்தா ஆப்வியஸா திமுக கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கே வந்து விசிகா காரங்கம்மா, விசிகா காரங்க சொல்றாங்க, அவங்க தலைவரை டேக் பண்ணி சொல்றாங்க, தலைவரே இதுக்கு மேல இந்த கட்சியை நம்ம ஆதரிச்சோம்னா, இதுக்கு மேல இந்த கூட்டணியில் நம்ம இருந்தோம்னா அண்ணல் அம்பேத்கரை நம்ம அசிங்கப்படுத்துறதுக்கு சமம், அவர் பேரை சொல்லி அரசியல் பண்றதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியே போடுறாங்க. இது போக என்ன சொல்றாங்க, அதாவது திருமாவர்கள் ஒரு மாதிரி அமைதி காத்தாருல்ல, ஒரு மாதிரி பட்டும் படாமல் கோரிக்கை வைக்கிறேன், வலியுறுத்துறோம், கேட்டுக்கொள்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நழுவி போனார் இல்லையா. இதை பார்த்துட்டு போடுறாங்க, ஓகே ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து இயக்கத்தை ஆரம்பித்தார். ஆனால் இன்னைக்கு வந்து அவர் பொது தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் போலகுது. அதனால் ஒரு மாதிரி எல்லாத்தோடையும் பேலன்ஸ் பண்ணி அவர் போன முடிவு பண்ணிட்டாரு. இனிமேலும் விசிகாவை பட்டியல் சமூகத்துக்கான அல்லது தலித் மக்களுக்கான ஒரு கட்சி, அவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்கக்கூடிய கட்சின்லாம் நம்ம இனிமேல் பார்க்க வேணாம். நமக்கான இன்னொரு கட்சியை நமக்காக மட்டுமே பேசக்கூடிய ஒரு அமைப்பையோ இயக்கத்தையோ தேட வேண்டிய காலத்திற்கு நாம் வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் விசிகாவிடமிருந்து விலகி செல்லக்கூடிய காட்சிகளையும் நிறைய நம்ம பார்க்க முடியுது. விழித்து கொண்டால் விசிகாவுக்கு நல்லது, இல்லைன்னா மிகப்பெரிய விலையை 2026 கொடுப்பாங்க.
திமுகவின் அழிவு என்பது வெறும் திமுகவின் அழிவாக மட்டும் இருக்காது, திமுகவோட சேர்ந்து அப்படியே பேக்கேஜா இந்த 3 இப்படி ஹேட்ரிக் வெற்றி பெற்ற மாதிரி அடுத்த அழிவுன்னு வரும்போது திமுகவோட சேர்ந்து அப்படியே கூட்டணி கட்சிகளும் அழிஞ்சு போற மாதிரியான ஒரு நிலை வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 2026 தேர்தலில் மக்கள் தான் சிந்திச்சு கண்டிப்பா வாக்களிக்கணும். உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.